லாங்குவேஜ் லேர்ன் பண்றத ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மாத்துறதுக்கு ஒரு அழகான பலூன் பாப்அப் கேமை வச்சு சொல்லி தரலாம். இடியம்ஸை எப்படி இந்த கலர் பலூனை வச்சு சொல்லி தரலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் திவ்யா தாமோதரன். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஃபேவரட் பலூனை பாப் பண்ணுவாங்க. அதுக்கான இடியமை நாம சொல்லலாம். ரெடி? ரெட். சி ரெட். My teacher saw red when we did not submit our assignment on time. அப்படின்னா என்னோட டீச்சர் கோவமா இருந்தாங்க ஏன்னா நாங்க அசைன்மெண்ட்டை ஆன் டைம் சப்மிட் பண்ணல அப்படின்றதுனால. அடுத்ததா காட் ரெட் ஹேண்டட். The thief caught red handed in bank's robbery. கையும் களவுமா மாட்டிக்கினதை தான் நம்ம வந்து காட் ரெட் ஹேண்டட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கலர் ப்ளூ. ஒன்ஸ் இன் ப்ளூ மூன், அதாவது ரேரா நடக்கிறது எப்பயாச்சும். ஐ ஈட் நூடுல்ஸ் ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அவுட் ஆஃப் ப்ளூ அப்படின்னா சடனா திடீர்னு. மை ஃப்ரெண்ட் கால்டு மீ அவுட் ஆஃப் ப்ளூ. தேர்ட் இடியம் ஃபீல் ப்ளூ அப்படின்னா ரொம்ப சேடா இருக்குது. ஷாலு ஃபெல்ட் ப்ளூ டுடே as her vacations ended. நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாமா? கிரீன். Green with envy. She was green with envy on her friend's achievement. அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, பொறாமப்படுறது தான் green with envy அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் இடியம் to give green light. My mother gave green light to start my business. அதாவது பெர்மிஷன் கொடுக்கிறது. நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாமா? பிங்க். டு பி இன் பிங்க், அதாவது ஹெல்த்தி அப்படின்றது அர்த்தம். ஆஃப்டர் அ வீக் ஆஃப் குட் பெட் ரெஸ்ட் ஹி டர்ன்ட் பிங்க் அப்படின்னா நல்ல ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவன் ஹெல்த்தி ஆயிட்டான் அப்படின்றது தான் அர்த்தம். நெக்ஸ்ட் கலர் கிரே ஆர் பிளாக். பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னா வெரி கிளியர். த ஆன்சர் இஸ் இன் பிளாக் அண்ட் ஒயிட். நெக்ஸ்ட் இடியம் a gray area. The rules are still in gray area. அதாவது கிளியரா இல்ல, இந்த ரூல்ஸ் வந்து கிளியரா இல்ல அப்படின்னு சொல்லும் போது the rules are still in gray area அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கலர் white. White wash. They white washed their problem. அதாவது மறைக்கிறது. அவங்க வந்து அவங்களோட பிரச்சனையை ஒயிட் வாஷ் பண்ணி மறைச்சிட்டாங்க. இந்த மாதிரி கலர்ஸ் பலூன்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை வச்சு நம்ம லாங்குவேஜை சொல்லி கொடுத்தா அது வந்து ஒரு லாங் டேர்ம் லேர்னிங்காக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஈஸியாக இங்கிலீஷை வந்து சிம்பிளிஃபை பண்ணி டைல்யூட் பண்ணி சொல்லித்தர ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.